உங்களுக்கு 19 வயது இருக்கும்போது நீங்க எப்படி இருந்தீங்க? உங்களுக்கு எப்படி வேலை செய்தது? சும்மா புத்தகத்துல இருக்கிற ஒரு படத்தை பார்த்தா கூட அதே போல அந்த வயதில் உங்க உடம்பு எப்படி இருந்தது என்று கவனித்திருக்கீங்களா? எஸ், ரொம்ப ஃபிட்டா இருந்திருக்கும். அது போலவே வெள்ளை நேரம் கெட்டியா இருந்திருக்கும். இதோ இந்த படத்தை பாருங்க. ஆண்களுக்கு தேவையான டெஸ்டோஸ்டெரோன் என்னும் ஹார்மோன் 20 வயதில் இப்படி நிரம்பி வழியும். அதனால்தான் அந்த வயதில் தொட்டதற்கெல்லாம் மூடு வரும். ஆனால் இவை போக போக குறைந்து கொண்டே போகும். ஹலோ, இதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் 20 வயதிலேயே பாதி அளவு குறைஞ்சு போகுது. இது குறைந்து போனா என்ன ஆகும்? இந்த ஹார்மோன் உங்கள் விதைப்பைகளில் உருவாகும். அங்கே தண்ணீர் தயாராகிறது. எஸ், ஆண்களுக்கு தேவையான டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் குறைபாடு இருக்கும். 40 வயதில் வர வேண்டிய குறைபாடு 25 வயதிலேயே பசங்களுக்கு வந்துவிடும். நான் சொல்ல போகும் அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு இந்த ஹார்மோன் குறைபாடு இருக்கு என்று அர்த்தம். நம்பர் 1, பெண்கள் மீது ஈடுபாடு இருக்காது. நம்பர் 2, முழுமையான அளவு விரைப்பு இருக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வாழைக்காய் போல இருக்க வேண்டிய இடத்தில் அழுகிய வாழைப்பழம் போல சாஃப்டாக இருக்கும். நேராக நிற்க முடியாமல் சற்று சாய்ந்து இருக்கும். நம்பர் 3, தசைகள் இறுக்கமாக இல்லாமல் இது போல முழுக்குன்னு குண்டா இருப்பாங்க. நம்பர் 4, முடி அதிகமாக உதிரும். நம்பர் 5, கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாமல் சோர்வாக இருப்பாங்க. இனி இந்த குறைபாடு ஏன் வந்தது என்று பார்ப்போம். உங்கள் உடம்பில் பெண்களுக்கு தேவையான ஈஸ்ட்ரோஜன் என்னும் ஹார்மோன் சுரக்கும். நீங்கள் அந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக உள்ள உணவுகளை சாப்பிட்டால் அதுவும் அதிகமாகிவிடும். உங்களுக்கு சரக்கடிக்கும் பழக்கம் இருக்குதானே? வசமாக சிக்கிட்டீங்க. நீங்கள் குடிக்கிற கண்டென்ட்லையும் முழுக்க பெண்களுக்கு தேவையான ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். அது அதிகமாக சுரந்தா என்ன ஆகும்? பெண்கள் உடம்பு போல சும்மா முழுக்குன்னு ஆவீங்க. பிறகு எப்படி ஆண்மை இருக்கும்? அதனால்தான் தண்ணி அடித்தா அவங்க மெயின் ஸ்விட்ச் பியூஸ் போயிடும். அடிக்கடி அடிக்காதீங்க, ஏதோ வீக்லி 1 மட்டும் வச்சுக்கோங்க. சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். நம் உடம்பில் உள்ள அனைத்து பாகங்களும் சரியாக இயங்க விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தேவை. இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல் நம் உடம்பில் தானாக உற்பத்தி ஆகாது. நம் உண்ணும் உணவிலிருந்து தான் இதை பெற முடியும். சிலருக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல் உணவுகள் இருக்கிற மாதிரி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம். சிலர் அப்படி சாப்பிட்டாலும் உடலில் இருக்கும் வேறு சில அவற்றை சாப்பிட்டு விடும். எஸ், இன்சுலின் மற்றும் நீங்கள் மன உளைச்சலில் இருக்கும்போது சுரக்கும் கார்டிசோல் எனப்படும் இந்த 2 உங்கள் உடம்பில் உள்ள அனைத்து வைட்டமின்களையும் சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டுவிடும். ஸோ நீங்கள் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்து இருக்கணும், மன உளைச்சல் இல்லாமல் இருக்கணும். சரி, இனி எப்படி சரி செய்யலாம் என்று பார்ப்போம். உணவுகள் மூலம் இவற்றை மீட்டெடுத்து நீங்கள் 20 வயதில் இருந்தது போல மாற்ற முயற்சி செய்வோம். ஜிங்க் மினரல் அதிகமாக இருக்கிற சீ ஃபுட்ஸ், லெமன், பம்கின் சீட்ஸ், பாதாம் போன்ற உணவுகளையும் ஜிங்க் ரிச் ஃபுட்ஸ் இன்னும் நீங்கள் இணையதளத்தில் தேடி பார்த்து சாப்பிடுங்க. சூரிய வெளிச்சத்தில் கிடைக்கும் விட்டமின் டி அதிகாலை நேரத்தில் வாக்கிங் போவது மூலம் கிடைக்கும். அதே போல் மஷ்ரூமில் விட்டமின் டி கிடைக்கும். விட்டமின் ஏ, காட் லிவர் ஆயில், பீஃப் லிவர், ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட், ஸ்பினாச், ப்ரோக்கோலி இது போன்ற உணவுகளில் கிடைக்கும் விட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸ் எனும் நீங்கள் இணையதளத்தில் தேடி பார்த்து சாப்பிடுங்க. சரிங்க, இதெல்லாம் செஞ்சோம் உங்களுக்கு சரியாகலைன்னா உங்கள் உடம்பில் ரொம்ப நாட்களாக நான் சொன்ன பிரச்சனை கொஞ்சம் உங்கள் உடம்பை டேமேஜ் ஆக்கிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது நீண்ட நாட்கள் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம், நீண்ட நாள் தண்ணி தம் அடித்திருக்கலாம், கிட்டத்தட்ட 1 வருடமாக நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்திருக்கலாம். இதனால் உங்கள் உடம்பில் இருக்கும் விட்டமின் மினரல் அதிகமாக குறைந்து போயிருக்கும். கவலையை விடு நண்பா, நீங்கள் உடனே ஒரு ஜிம்மில் போய் சேருங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. 50% மட்டும் சாப்பிடுங்க, 50% நான் சொன்ன காய்கறிகளை சாப்பிடுங்க. மாதத்தில் இதோ இப்படி இருந்த நீங்கள் இதோ இப்படி மாறிடுவீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. மூளைதான் உங்கள் உறுப்பை இயக்குகிறது.
ஓஹோ, அப்படியா மேடம்? நீங்க சொல்லுற மாதிரி என் மூளை சரியாதான் இருக்கு. அப்புறம் ஏன் சீக்கிரம் வெளியே வருது? இப்படிதானே நீங்க நினைக்கிறீங்க? வர வர உங்க பாயிண்ட்டுக்கு வர. Your brain chemistry could be at least partly to blame. Men who have low levels of the chemical serotonin in their brains tend to take a shorter time. ஆமாங்க, செரோட்டோனின் என்பது நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் தருணங்களில் மட்டுமே உங்கள் மூளையில் சுரக்கும். இவை உங்கள் மூளையில் சுரக்கும் போது மட்டும் உங்களுக்கு மூடு வரும். நீங்கள் டென்ஷனா இருக்கும் போது செரோட்டோனின் அளவு குறைந்துவிடும். பகல் முழுக்க ஆபீஸில் செம டென்ஷன்ல வேலை பார்த்துவிட்டு வீட்டுக்கு வந்த உடனேயே பொண்டாட்டி கூட ஜாலியாக இருக்கலாம்னு நீங்க நினைச்சா அது கண்டிப்பா நடக்காது. ஆமாங்க, உங்கள் மூளைக்கும் உங்கள் உறுப்பிற்கும் இடையில் இருக்கும் தொடர்பு தான் துண்டிக்கப்பட்டு விடுகிறதே. பிறகு எப்படி நீங்க என்ஜாய் பண்ண முடியும்? உங்களுக்கு மூடு இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது மூடு கிடையாது. உங்களுடைய பெரிதாக இருக்கிற மாதிரி தெரியும், அது சும்மா விளையாட்டு பொம்மை மாதிரிதான். ஆமாங்க, உங்களது அவனுக்கும் மூளைக்கும் உள்ள தொடர்பு தான் துண்டிக்கப்பட்டு விட்டதே. சோ இந்த விளையாட்டு பொம்மையை வச்சு நீங்க செய்ய போனீங்கன்னா அவ்வளவுதாங்க. உங்க மனைவி கையை வச்ச உடனே சீக்கிரம் உங்களுக்கு வெளியே வந்துவிடும். சோ உங்களுக்கு எவ்வளவு வேலைப்பளு இருந்தாலும் அதற்காக டென்ஷன் ஆகாதீங்க. அப்படி டென்ஷன் இருந்தாலும் அதை மனைவியிடம் மனம் விட்டு பேசுங்க. மனம் விட்டு பேசி உங்கள் மனம் லேசான பிறகு உங்கள் அந்தரங்க விளையாட்டை ஆரம்பியுங்க. எடுத்தவுடன் உறவிற்கு செல்லாமல் சிற்றின்ப விளையாட்டுகளை விளையாண்டு விட்டு பிறகு செய்யுங்க. இந்த சிற்றின்ப விளையாட்டுகளை செய்வதில் நிறைய சுவாரஸ்யம் இருக்கு. ஒரு பெண்ணிற்கு சிற்றின்பம் தான் அதிகம் பிடிக்கும். இந்த சிற்றின்ப விளையாட்டு விளையாடும் போது உங்கள் மூளையில் செரோட்டோனின் அளவு அதிகமாகும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு இனி யாராவது எனக்கு ஊட்டுனே வருதுன்னு சொன்னா அவங்க சரியான சோம்பேறி என்று அர்த்தம். அட ஆமாங்க, இதுக்கு மேல யாராவது உங்களுக்கு சொல்லி தருவாங்களா? சரி, இவ்வளோ விஷயம் சொல்றியே, நீ யாருமா, மருத்துவரா என்று நீங்க நினைக்கலாம். நான் மருத்துவர்லாம் இல்லைங்க. இந்த வீடியோவிற்கு கீழே ஒரு லிங்க் இருக்கு பாருங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. அவங்க தான் மருத்துவர். அவங்க சொன்ன தகவலை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க நிறைய பேர் திவ்யா ஏன் பேசுவதில்லை என்று கேட்டுட்டே இருக்கீங்க. அவங்க உங்களிடம் சொல்ல மறைச்ச ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க நவம்பர் மந்த் தொண்டையில் ஒரு சிறிய சர்ஜரி செய்து கொண்டாங்க. திரும்பவும் அதில் பிரச்சனைன்னு மறுபடியும் ஜனவரி மந்த் செய்து கொண்டாங்க.